அயோத்தியை போன்றே வேலூர் மாநகரில் இஸ்லாமிய படையெடுப்புகளால் கோட்டை கோவிலான அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆம், 400 ஆண்டுகளாக கோயில் கருவறையில் சுவாமி ஜலகண்டேஸ்வரர் சிவலிங்கம் இல்லாத காரணத்தினால் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படாமல் பள்ளி வாசலாகவும் அரசு அலுவலகமாகவும் மாற்றப்பட்டிருந்தது. பல மக்கள் முயன்றும் முடியவில்லை. ஏன், வாரியார் சுவாமிகள், காஞ்சி மகா பெரியவர் போன்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் முயற்சித்தும் இஸ்லாமிய பயங்கரவாதம் மற்றும் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கும் அரசு இயந்திரத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியவில்லை. 1981 வேலூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த இந்து முன்னணி பேரியக்கத்தின் நிறுவன அமைப்பாளர் வீரத்துறவி ராமகோபாலஞ்சி அவர்களிடம் பொதுமக்கள் கோயிலை திரும்பவும் வழிபாட்டில் கொண்டு வர வேண்டும், அதற்கு இந்து முன்னணி உதவ வேண்டும் என்று கூறினர். உடனடியாக களமிறங்கியது இந்து முன்னணி. சாதிகளாய் பிரிந்து கிடந்த வேலூர் இந்துக்களை ஒன்றிணைத்து புது உணர்வு பாய்ச்சி பயிற்சி கொடுத்து அந்த நாளுக்காக தயார் செய்து வைத்தது. 1981 மார்ச் 16 இன்றைய திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்துவிட்டார், பக்தர்களே தரிசிக்க வாருங்கள் என்ற போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதற்கேற்றாற்போல் முன்கூட்டியே திட்டமிட்டு இஸ்லாமிய படையெடுப்பின் போது மத வெறியர்கள் சுவாமி விக்கிரகங்களை உடைப்பதிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஜலகண்டேஸ்வரர் திருமேனியான சிவலிங்கம் சத்துவாச்சாரி பகுதியில் 400 ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிவலிங்கத்தை வருவாய்த்துறை, காவல்துறை, உளவுத்துறை என எவர் கண்ணிலும் படாத வகையில், ஏன் பொதுமக்களுக்கு கூட தெரியாத வகையில் நள்ளிரவில் எடுத்து வந்து வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விடிந்து எழுந்து மக்கள் கண் விழித்து பார்த்தால் கண்ணில் பட்ட இடமெல்லாம் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்துவிட்டார், தரிசிக்க வாருங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்த போஸ்டர், வீட்டுக்குள்ளே கோயிலுக்கு வாருங்கள் என்ற துண்டு பிரசுரம். ஜலகண்டேஸ்வரரை தரிசிக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடினர். வேலூரே ஸ்தம்பித்தது. தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் சிலையை அகற்ற முற்பட்டனர். அயோத்தி ஆலய புரட்சிக்கு கே நாயர் என்ற ஆட்சியர் எப்படி உதவினாரோ அதேபோல கங்கப்பா என்ற மாவட்ட ஆட்சியர் சிலையை அகற்ற தடை விதித்தார். அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடம் பக்தர்கள் குவியத் தொடங்கிவிட்டனர். சிலையை அகற்றினால் சமூக பதற்றம் ஏற்படும், ஆட்சிக்கு கெட்ட பெயர் என்று தெரிவித்து விட்டார். எம்ஜிஆர் நல்லபடியாக பக்தர்கள் சுவாமியை தரிசிக்கட்டும் என கூறிவிட்டார். இந்து முன்னணி முதல் முயற்சியே மாபெரும் வெற்றியில் முடிவடைந்தது. இவ்வெற்றி செய்தியை அறிந்த RSS பேரியக்கமானது இந்து இயக்கங்கள் பெரிய வளர்ச்சி அடையாத தமிழகத்திலேயே 400 ஆண்டு காலம் வழிபாட்டில் இல்லாமல் இருந்த கோவிலை வழிபாட்டிற்கு கொண்டு வர முடியுமென்றால் அயோத்தி ஏன் முடியாது என்று உணர்ந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினை இந்து முன்னணி நுணுக்கங்களை கடைபிடித்து இன்னும் உத்வேகத்துடன் செயல்பட அறிவுறுத்தியது.